அனைவருக்கும் வணக்கம். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. கோல்டு மெடலிஸ்ட் ஹிந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரைக்கும் நடந்த வகுப்புகளை நீங்கள் தொடர்ந்து கண்டும் கேட்டும் இருப்பீர்கள் நம்புகின்றேன். தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒரு நோட்புக் வைத்துக்கொண்டு அனைத்தையும் நீங்கள் இதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும். उत्तर भारत के भाइयों बहनों और आप सबको सादर प्रणाम. आज मैं फ्यूचर टेंस के बारे में सिखाने वाला हूँ. भविष्यत काल हिंदी में क्या बोलते हैं इसको? भविष्यत काल कहते हैं. भविष्यत काल अंग्रेजी में इसको फ्यूचर टेंस कहते हैं. अंग्रेजी में इसको फ्यूचर टेंस कहते हैं. तमिल में इसको எதிர்காலம் कहते हैं. எதிர்காலம் कहते हैं. हिंदी में इसको भविष्यत काल कहते हैं. இதை இந்தியிலே பவிஷ்யத் கால் என்றும், ஆங்கிலத்திலே ஃபியூச்சர் டென்ஸ் என்றும், தமிழிலே எதிர்காலம் என்றும் சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஒரு வினைப்பதை வைத்துக் கொண்டு நான் இன்றைக்கு பார்த்து தொடக்குகிறேன். உதாரணமாக நிறைய நான் தரப்போகின்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒன்றை படித்து பார்த்துவிட்டு பிறகு அதற்கான ஒரு ஃபார்முலாவை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நிறைய வாக்கியங்களை நாம் அமைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக நான் போவேன், நீ போவாய், அவன் போவான், இவன் போவான், நாங்கள் போவோம், நீங்கள் போவீர்கள், அவர்கள் போவார்கள், இவர்கள் போவார்கள். நான் போவேன், நீ போவாய், அவன் போவான், இவன் போவான், நாங்கள் போவோம், நீங்கள் போவீர்கள், அவர்கள் போவார்கள், இவர்கள் போவார்கள். நன்றாக கவனியுங்கள் வினைச்சொல்லை. வினை பகுதி மாறல பாருங்க. அப்படியே போன்னு இருக்கு. இது மாதிரி இருக்கு. எழுவாய் நான் போது போவேன் முடியும். சரி பாருங்க. போவேன், எழுதுவேன், பேசுவேன், படிப்பேன், பார்ப்பேன், தூங்குவேன், எழுவேன், பேசுவேன், சொல்லுவேன், வாங்குவேன். இப்படி எல்லாமே நான் வரும்போது வேன் வெண்ண முடியும். அதே போல நீ வரும்போது வாய் என்ன முடியும். வருவாய், போவாய், எழுதுவாய், சிரிப்பாய், அழுவாய். அதே போல அவன் வான் முடியும். போவான், வருவான், எழுதுவான், பேசுவான், சிரிப்பான். இவன் வான் தான். வருவான், போவான், வாங்குவான், தூங்குவான், எழுவான். இப்படி நாங்கள் வரும்போது போவோம் வரும். நாங்கள் போவோம், நாங்கள் வருவோம், நாங்கள் எழுதுவோம், நாங்கள் தூங்குவோம், நாங்கள் வாங்குவோம், நாங்கள் விற்போம். அப்ப நீங்கள் வரும்போது போவீர்கள் வரும். வீர்கள், நீங்கள் போவீர்கள், நீங்கள் வருவீர்கள், எல்லாமே வீர்கள் தான் முடியும். அதே போல அவர்கள் போது வார்கள், அவர்கள் போவார்கள், அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள். வார்கள் என்று முடியும். இவர்கள் அதே பாகல் தான், போவார்கள். அப்போ நான் வரும்போது வேன்னு முடியும், நீ வரும்போது வா என்று முடியும், அவன் வரும்போது வான்னு முடியும், இவனுக்கும் வான் என்று முடியும், நாங்கள் வரும்போது ஓம் என்று முடியும், நீங்கள் வரும்போது வீர்கள் என்று முடியும், அவள் வரும்போது வாழ்கள் என்று முடியும், இவர்கள் வரும்போதும் வாழ்கள் என்று முடியும். ஆகவே வினை பகுதிகள் மாறலாம், ஆனா விகுதியானது மாறாது. விகுதி மாறும். எப்ப மாறும்? டென்ஸ் மாறும்போது விகுதி மாறும். போகிறேன் அப்படியே போயிட்டோம். இதை மாதிரி கிரேன் மாட்டாங்க. நிகழ்காலம் அவ்வளவுதான். போகிறாய் நிகழ்காலம், போகிறான் நிகழ்காலம், வருகிறான் போகிறான் நிகழ்காலம், போகிறோம் நிகழ்காலம், போகிறீர்கள் நிகழ்காலம், போகிறார்கள் நிகழ்காலம். அப்படி
இந்த காலம் மாறுகின்ற பொழுது விகுதி மாறும், பகுதி மாறாது. ஒரே காலமாக இருந்தால் பகுதி மாறும், விகுதி மாறாது. இதுதான் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். இப்படியாக நீங்கள் கற்றுக்கொண்டால் மிக எளிமையாக ஃபார்முலாவை தெரிந்து கொள்ளலாம். சரி, நேரம் எப்படி போலாமா? நான் போவேன், மை ஜாவுங்கா. இது வந்து வேர்ப் என்ன? ஜா தான், ஜா. மை ஜாவுங்கா. இங்க வந்து வேனுக்கு பதிலா ஊங்கான்னு வரும். இப்போ ஜாவுங்கா போவேன், ஆவுங்கா வருவேன், காவுங்கா சாப்பிடுவேன், பூவுங்கா குடிப்பேன், சலுங்கா நடப்பேன் செல்வேன், சோவுங்கா தூங்குவேன், கரிதூங்கா வாங்குவேன், பேச்சுங்கா விற்பேன். எல்லாமே மை வரும்போது ஊங்கா ஊங்கா தான் முடியும். இதான் ஃபார்முலா. உசி பிரகார் தும் ஜாவோகே, நீ போவாய். இப்படி வாய் வருகிறதோ அப்போ ஓகே வரும். तुम जाओगे, तुम आओगे, तुम खाओगे, तुम बोलोगे, तुम सुनोगे, तुम कहोगे. நிறைய போடலாம். कई प्रकार के वाक्य हम बना सकते हैं, लेकिन फार्मूला ये है. फार्मूला को आप अगर आप समझ लेंगे तो आसान है. इसके बाद वो जाएगा, அவன் போவான் மாறிங்க ஏகா. वो வந்து ஏகா வரும். वो जाएगा और போவான், वो आएगा और வருவான், वो खाएगा, वो पिएगा, वो सोएगा, वो करवेगा, वो बोलेगा. ये सेम था, जाएगा. ये ना येगा. हम जाएंगे, हम जाएंगे, हम खाएंगे, நாங்கள் சாப்பிடுவோம், हम पिएंगे, நாம் குடிப்போம், हम बुलाएंगे, நாங்கள் கூப்பிடுவோம், हम सोएंगे, நாங்கள் தூங்குவோம், हम उठेंगे, நாங்கள் எழுந்திருப்போம், हम खेलेंगे, நாங்கள் விளையாடுவோம், हम देखेंगे, நாங்கள் பார்ப்போம். எல்லாமே எங்கே எங்கே முடியும். ஆப் நீங்களும் அதுதான், ஜாயேங்கே. வே வந்தாலும் ஜாயேங்கே, ஏ வந்தாலும் ஜாயேங்கே. இப்போ மை ஊங்கா, தும் ஓகே, ஓ ஏகா, ஏ ஏகா, ஹம் ஏங்கே, ஆப் ஏங்கே, வே ஏங்கே, ஏ ஏங்கே. இவர்களே போவார்கள். ஃபார்முலா மை ஊங்கா. மாஸ்குலின் ஜெண்டர், ஆண் பாலுக்கு. இந்தியில வந்து பால் காட்டணும், ஆண்பாலா பெண்பாலா காட்ட வேண்டும். தமிழ் நான்னா ஆணுக்கு அதுதான், பெண்ணுக்கு அதுதான். ஆனா பெண்பாலுக்கு வந்து இங்க ஜாவுங்காங்கிறத வந்து போவேன்னு போடலாம். ஆணும் போவேன்னு சொல்லலாம், பெண்ணும் போவேன்னு சொல்லலாம். ஆனால் இந்திய வரும்போது மை ஜாவுங்கான்னு சொல்றது ஆண். பெண்ணாக இருந்தால் ஜாவுங்கின்னு சொல்லணும், பின்னால வரவங்களுக்கு. இப்பொழுது அதான் எம்ஜி போட்டிருக்கேன், மேஸ்குலின் ஜெண்டர் போட்டிருக்கேன். மை ஊங்கா, தும் ஓகே, ஓ ஏகா, ये येगा, हम नार கொண்டு பாத்தீங்களா, हम येंगे, आप येंगे, वे येंगे, ये येंगे. वर्ब ஈஸி வே. मैं ஊங்கா, तुम वोगे, वो येगा, ये येगा. ரெண்டு தான், ஒன்று தான். हम आप वे ये நாலுக்கு ஏங்கே. தமிழ்ல மாதிரி பாருங்க, தமிழ்ல வருது ஓ ஓம்னு வருது, நீங்கள் தான் போ வீக்கள்னு வருது, அவர்களுக்கு போவார்கள் வருது, இவர்களுக்கும் சேபா வருது. ஆனால் இந்தியில பன்மை எல்லாத்துக்குமே ஒன்றுதான். ஏங்கே, ஆயங்கே, ஜாயங்கே, காயங்கே, போலேங்கே, சுனேங்கே, கஹேங்கே, கருவேங்கே, பேசேங்கே, நிறைய போடலாம். so many words can use. நிறைய வார்த்தைகளை போடலாம், நிறைய வாக்கியம் அமைக்கலாம். ஆனால் அதற்கான ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த ஃபார்முலா தெரிந்து விட்டால் நாம் நிறைய அமைக்கலாம், நிறைய வாக்கியம் அமைக்கலாம். அதனால ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட், எசென்சியல், முக்கியமானது. ஆகவே நீங்கள் ஃபார்முலாவை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கின்றேன், மை ஊங்கா. ஃபார்முலா முக்கியம், நம்ம வேணா போட்டுக்கலாம். சரி, மை ஊங்கா, தும் ஓகே, ஓ ஏகா, ஏ ஏகா, ஹம் ஆப் வே ஏ ஏங்கே. அவ்வளவுதான். பஸ், பஸ்னா போதும் அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம், அவ்வளவுதான் பஸ். பாருங்க, ஜாவுக்குள்ள ஆப் போடுங்க. मैं आऊंगा, तुम आओगे, वो आएगा, ये आएगा, हम आएंगे, आप आएंगे, वे आएंगे, ये आएंगे. सही. आपका कापुड़ सापुवेन. मैं खाऊंगा, तुम खाओगे, वो खाएगा, ये खाएगा, हम खाएंगे, आप खाएंगे, वे खाएंगे, ये खाएंगे. सही. कुडिपोम, कुडिपोடுங்க. मैं पीऊंगा, तुम पियोगे, वो पिएगा, ये पिएगा, हम पिएंगे, आप पिएंगे,
வே பியேங்கே ஏ பியேங்கே. சோ போடுங்க, தூங்குறது. மை சோவுங்கா, நான் தூங்குவேன். தும் சோவோகே, ஓ சோயேகா, ஏ சோயேகா. ஹம் சோயேங்கே, ஆப் சோயேங்கே. வே சோயேங்கே, ஏ சோயேங்கே. எழு போடுங்க. மை உட்டுங்கா, उठूंगा उठूंगा, मैं उठूंगा, तुम उठोगे, वो उठेगा, ये उठेगा, हम उठेंगे, आप उठेंगे, वे उठेंगे, ये उठेंगे. லா கொண்டு வர்றது. மை லாவுங்கா, தும் லாவோगे, वो लाएगा, ये लाएगा, हम लाएंगे, आप लाएंगे, वे लाएंगे, ये लाएंगे. இது வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வைத்துக்கொண்டு அப்படியே பேசப்படுத்தலாம் வாக்கியத்தை. இப்ப பாருங்க. இப்போ லா லா வேலைக்காரன் பழம் கொண்டு வருவான். வாக்கியம். வேலைக்காரன் என்ன? நௌகர். சாமான் கொண்டு வா என்ன? லா. லா ஏகா. நௌகர் சாமான் லாயேகா. நௌகர் சாமான் லாயேகா. பிதாஜி அப்பா புத்தகம் கொண்டு வருவார். பிதாஜி கிதாப் லாயேங்கே. அப்பா பணம் கொடுப்பார். பிதாஜி பைசா தேங்கே. முதலாளி போனஸ் கொடுப்பார். மாலிக் போனஸ் தேங்கே. சரி, தொழிலாளர்கள் போனஸ் வாங்கி கொள்வார்கள். மசூர் போனஸ் லேங்கே. தேங்கே லேங்கே. இப்படி அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், நிறைய சென்டென்ஸ் போடலாம். நான் சொல்லியிருக்கின்றேன், நிறைய வேர்ப் ரூட் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொன்னேன். மொத்தம் ஒரு 100 பக்கம் சொல்லியிருக்கேன். நீங்க நோட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். ஒரு நோட்டிலே நீங்களாக வாக்கியங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். கற்பனை வாக்கியங்களை மனதிலே உருவாக்கி கொண்டு இந்த ஃபார்முலாவை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஃபார்முலா முக்கியம். ஒரு கம்பெனிக்கு சொன்னால் அந்த கம்பெனிக்கு வந்து ஃபார்முலா முக்கியம். ஏண்டா அந்த கம்பெனியுடைய கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது ஒரு சாதமோ உணவோ ஒரே டேஸ்டா இருக்கு. அது என்ன காரணம் என்றால் அதுக்கான ஃபார்முலா தான். மாத்திரை பாருங்க, மருந்துல பாருங்க, அதில் ஃபார்முலா போட்டிருப்பான், கண்டென்ட் போட்டிருப்பான், இதுன்னு. அதை மாத்தினா மாறி போயிடும். ஆக கம்பெனிகள் வந்து தன்னுடைய ஃபார்முலாவை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஏன்னா அதான் முக்கியம். அவருடைய வியாபாரத்துக்கு அடிப்படையே ஃபார்முலா தான். எப்படி வீட்டுக்கு அடிப்படுவது பேஸ்மெண்ட், இதோ அஸ்திவாரமோ, அதுபோல ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பொருளுக்கு அடிப்படையே வந்து ஃபார்முலா தான். ஆகவே நீங்கள் ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் பிறகு நீங்கள் ஈஸியாக அமைத்துக் கொள்ளலாம். ஆகவேதான் அந்த ஃபார்முலாவை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். ஒரு கதை சொல்கிறவங்களுக்கு, ஒரு கட்சி சொல்கிறவங்களுக்கு, இந்தியாவிலே வெள்ளைக்காரர்கள் ஆண்ட பொழுது, அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு குறிப்பிட்ட ஊரிலே அங்கே புகழ்பெற்ற ஆறு இருக்கிறது. அது ஃபேமஸ் ரிவர். அது அந்த ஆற்றிலே குளிக்கின்ற பெண்கள் அப்படியே ஆற்றிலே அடித்து செல்லப்படுகிறார்கள். நகையோடு அணுகிறார்கள். அவர்கள் ஆற்றிலே அடித்து செல்லப்படுகிறார்கள். சரி, என்ன காரணம்? யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி நகையோடு மூழ்கிற பெண்கள் மட்டும் ஆற்றோடு அடித்து செல்லப்படுகிறார்கள்? வெள்ளக்கார யோசனை பண்ணான், ஏதோ சம்திங் ராங், ஏதோ இருக்கிறது என்று எண்ணினான். உடனே என்ன பண்ண, அவன் ஒரு திட்டம் போட்டான், அனௌன்ஸ் பண்ணான். என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணா? நான் ஒரு போட்டி வைத்திருக்கின்றேன். யாரெல்லாம் வெகு தூரம் நீண்ட நேரம் தண்ணீரிலேயே மூழ்கியிருப்பார்களோ, மணிக்கணக்கிலே நீரிலே மூழ்கி மூச்சை பிடித்துக் கொண்டிருப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் நான் வெளிநாட்டு டூர் அனுப்ப போகிறேன். நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வெளிநாடு பூரா சுற்றி பார்க்கலாம், எல்லா நாட்டையும் சுற்றி பார்க்கலாம். அதுக்கான பணம், உணவு, உடை, தங்குமிடம் அனைத்தும் இலவசம் என்று யாரு செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு அறிவித்தான் வெள்ளக்கார அரசாங்கம். உடனே நிறைய பேர் யாரெல்லாம் வந்து மூழ்கிருப்பார்களோ அவங்களாம் வந்து வந்தாங்க. நான் பாருங்க, அவர் திறமையை காண்பித்தார்கள். சரி, தேர்ந்தெடுத்தான். அந்த ஊரில் இருக்கின்ற எல்லாரையும் தேர்ந்தெடுத்தான். எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு விமானத்திலே பயணம் போனான். பயணம் போன போது வேண்டுமென்றே
அந்த விமானத்துக்கு குண்டு வைத்து விட்டான். கவர்மெண்ட்டே வச்சுட்டான். விமானம் என்னாச்சு, எடுத்து சிதறியது. அங்கே போன அத்தனை பேர்களுமே வந்து நீர்லே மூழ்கிட்டு அத்தனை பேருமே வந்து இறந்து விட்டார்கள். அது பிறகு பார்த்தாக்கா அந்த நதியிலே வந்து யாருமே அடிச்சிடப்படவில்லை. பெண்கள் யாருமே நாட்டிலே மூழ்கவில்லை, சாகவில்லை. என்ன காரணம் என்றால், நதியோடு வந்தால் பெண்கள் மூழ்கின்ற பொழுது அவருடைய காலை பிடித்து எடுத்துக்கொண்டே தூரம் போக வேண்டியது, கொண்டு போய் அவளை கொன்று நகையை எடுத்துக்கொள்வது, இதுதான் அவருடைய வேலை. ஆகவே இவர்களை அழிக்க திட்டம் போட்டான். அனுப்பி வைத்து கடைசி ஒரே சொல்லிட்டு என்ன தெரியுமா, விமான நிலையத்தில் இறந்து போட்டாங்க. வேலை பண்ணி இப்படித்தான் செய்வார்கள். அது போல அந்த ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, ஃபார்முலாவை யாருமே விட்டு தர மாட்டார்கள். ஃபார்முலா மிக முக்கியம். ஆகவே நீங்கள் ஃபார்முலாவை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலத்துக்கும் ஃபார்முலா உண்டு. நிகழ்காலத்துக்கும் ஃபார்முலா இருக்கிறது. நான் சொல்லியிருக்கின்றேன், ஏற்கனவே நிகழ்காலம் சொல்லியிருக்கின்றேன், தொடர் நிகழ்காலம் சொல்லியிருக்கின்றேன், இப்பொழுது எதிர்காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு பாடத்துக்கும் உள்ள ஃபார்முலாவை நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மை வந்தால் ஊங்கா, தும் வந்தால் ஓகே, ஓ வந்தால் ஏகா, ஏ வந்தால் ஏகா, ஹம் வந்தால் ஏங்கே, ஆப் வந்தால் ஏங்கே, வே வந்தால் ஏங்கே, ஏ வந்தாலும் ஏங்கே. சரி, இப்போ கா போடுங்க. மை காவுங்கா, நான் சாப்பிடுவேன். தும் காவோகே, நீ சாப்பிடுவாய். ஓ காயேகா, அவன் சாப்பிடுவான். ஏ காயேகா, இவன் சாப்பிடுவான். ஹம் காயேங்கே, நாங்கள் சாப்பிடுவோம். ஆப் காயேங்கே, நீங்கள் சாப்பிடுவீர்கள். வே காயேங்கே, அவர்கள் சாப்பிடுவார்கள். ஏ காயேங்கே, இவர்கள் சாப்பிடுவார்கள். சரி, சோ தூங்குவாங்க. மை சோவுங்கா, நான் தூங்குவேன். தும் சோவோகே, நீ தூங்குவாய். ஓ சோயேகா, அவன் தூங்குவான். ஏ சோயேகா, இவன் தூங்குவான். ஹம் சோயேங்கே, நாங்கள் தூங்குவோம். ஆப் சோயேங்கே, நீங்கள் தூங்குவீர்கள். வே சோயேங்கே, அவர்கள் தூங்குவார்கள். ஏ சோயேங்கே, இவர்கள் தூங்குவார்கள். இப்படி நம்ம இப்ப பெருசு பண்ண பாருங்க. இவர்கள் 10 மணிக்கு தூங்குவார்கள். பாருங்க, ஏ 10 பஜே சோயேங்கே. கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இவர்கள் தினந்தோறும் 10 மணிக்கு தூங்குவார்கள். பாருங்க, ஏ ரோஜ் 10 பஜே சோயேங்கே. அப்படியே பெருசு பத்தலாம். என்ன நீங்க வாக்கியம் பெருசு பத்தலாம் கூட அந்த ஃப்ரேம் அப்படித்தான் இருக்கும். ஆக நீங்கள் ஃப்ரேமை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தபடியாக பெண்பாலுக்கு எஃப்ஜி, பெண்பாலுக்கு ஃபெமினின் ஜெண்டருக்கு வந்து மை ஜாவுங்கா இருக்கு இல்லையா, ஜாவுகி. மை மை ஜா ஊங்கா இருக்கு இல்லையா, ஊங்கா இருக்கு இல்லையா, ஓங்கி. சரி, ஓங்கி. இங்கு ஓகி, ஓ இங்கே ஏகி, இங்கேயும் ஏகி, இங்க ஏங்கி. அவ்வளோ ஏங்கி. தமிழுக்கு அழ வரும், தமிழ்ல மாறாது, ஹிந்தியில மாறும். மை ஜாவுங்கி. ஒரு கேர்ள் சொல்லும் பொழுது, நான் பள்ளிக்கு போவேன் கேர்ள் சொன்னா மை ஸ்கூல் ஜாவுங்கின்னு சொல்லணும். மை घर जाऊंगी. சரி, அம்மா எங்கே போவார், மாதாஜி கஹா ஜாயேங்கின்னு சொல்லணும். அது அப்பா வரும்போது பிதாஜி கஹா ஜாயேகேன்னு சொல்லணும். இப்போ எல்லாம் ஓங்கி வரும். மை வந்தால் ஓங்கி, தும் வந்தால் ஓகி, ஓ வந்தால் ஏகி, ஏ வந்தால் ஏகி, ஹம் வந்தால் ஏங்கி, ஆப் வந்தால் ஏங்கி, வே வந்தால் ஏங்கி, ஏ வந்தால் ஏங்கி. இப்போ ஒரு கேர்ள் சொல்லு, நான் காலையில் பால் குடிப்பேன். मैं सवेरे दूध पीऊंगी. நான் 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போவேன். ஒரு வேர் சொல்றா, மை 8 பஜே ஸ்கூல் ஜாவுங்கி. நான் மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வருவேன். மை ஷாம் கோ 5 பஜே घर வாபஸ் ஆவுங்கி. 10 மணிக்கு தூங்குவேன். 10 பஜே சோவுங்கி. 7 மணிக்கு விளையாடுவேன். 7 பஜே கேளுங்கி சொல்லணும். நாங்கள் விளையாடுவோம்னா ஹம் கேளுங்க, ஹம் கேளுங்கி. அப்போ எல்லாமே ஈ வந்துடும். இங்க வந்து ஏ வருது, அங்க ஈ வந்துடும். மை ஓங்கி, தும் ஓகி, ஓ
ஏகி, ஏ ஏகி, ஹம் ஏங்கி, ஆப் ஏங்கி, வே ஏங்கி, ஏ ஏங்கி. தமிழ் அது கிடையாது. ஆனா இது மட்டும் மாறும். என்ன? அவன் அவளாடு, இவன் இவளாடு, போவான் போவாள் ஆடு. அவ்வளவு. அந்த தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மட்டும்தான், அது ஒருமை மட்டும்தான் மாறும். பாக்கி எதுவுமே மாறாது. அவன்கிறது அவளாடு, இவனுங்கிறது இவளாடு. ஆகவே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்குனாக்கா தமிழ் மூலமாக ஹிந்தி கற்பவர்களுக்கு இந்த பாடம். ஆகவே இந்த ஃபார்முலாவை வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய பாடத்திலே இன்னும் சில வாக்கியங்களை சொற்களை வைத்து வாக்கியம் அமைக்கலாம். இப்பொழுது இந்தி மூலமாக தமிழ் கற்பதற்கான பாடம். उत्तर भारत के भाइयों बहनों, अब आपके लिए पाठ, ये आपका समय है. यहाँ पर नान पोएम ऐसे ही जोड़ेंगे हैं. मैं जाऊंगा, इसके लिए मैं जाऊंगा, नान पोवेन, नान पोवेन, वेन आएगा. सही. तुम जाओगे, नी हो वाई, नी हो वाई. सही. वो जाएगा, அவன் போவான், அவன் போவான், இவன் போவான். ये जाएगा, இவன் போவான், இவன் போவான். சரி. हम जाएंगे, நாங்கள் போவோம். आप जाएंगे, நீங்கள் போவீர்கள், நீங்கள் போவீர்கள். वे जाएंगे, அவர்கள் 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 போவார்கள். ये जाएंगे, இவர்கள் இவர்கள் போவார்கள். இப்போ நான் போவேன், நீ போவாய், அவன் போவான், இவன் போவான், நாங்கள் போவோம், நீங்கள் போவீர்கள், அவர்கள் போவார்கள், இவர்கள் போவார்கள். मैं आपकी सुविधा के लिए हिंदी में लिखूंगा, आपकी सुविधा के लिए आप देख लीजिए. मैं जाऊंगा, तुम जाओगे, वो जाएगा, ये जाएगा, हम जाएंगे, आप जाएंगे.
वे जाएंगे, ये जाएंगे। यहां पर ये फॉर्मूला है मैं ऊंगा, तुम ओगे, वो येगा, ये येगा, हम येंगे, आप येंगे, वे येंगे, ये आएंगे। तो मैं जाऊंगा, अब बोलिए मैं खाऊंगा, तुम आओगे, तुम जाओगे, तुम खाओगे, तुम पढ़ोगे। इस प्रकार मैं ऊंगा, तुम होगे, वो येगा, ये येगा, हम येंगे, आप येंगे, वे येंगे, ये येंगे। ये फॉर्मूला है ना। इसी प्रकार यहाँ पर तमिल में फॉर्मूला जो है நான் வேன், நீ வாய், அவன் வான், இவன் வான், நாங்கள் ஓம், நீங்கள் வீர்கள், அவர்கள் இவர்கள், வார்கள்। ये फार्मूला है, ये तमिल का फार्मूला है। நான் வேன், நீ வாய், அவன் வான், இவன் வான், நாங்கள் ஓம், நீங்கள் வீர்கள், அவர்கள் வார்கள், இவர்கள் வார்கள்। நான் போவேன், நான் எழுதுவேன், நான் பேசுவேன், நான் பாடுவேன், मैं गाऊंगा। நீ வருவாய், நீ எழுதுவாய், நீ பாடுவாய், நீ ஓடுவாய், நீ தூங்குவாய், दौड़ोगे, सोओगे। அவன் வான், அவன் வருவான், அவன் போவான், அவன் எழுதுவான், அவன் தூங்குவான், அவன் நீந்துவான், அவன் வாங்குவான், அவன் விற்பான்। இவன் சேம் திங், வருவான், போவான், பேசுவான், பார்ப்பான், எழுதுவான்। நாங்கள் வருவோம், போவோம், நீந்துவோம், எழுதுவோம், படிப்போம், தூங்குவோம்। நீங்கள் போவீர்கள், வருவீர்கள், எழுதுவீர்கள்। இப்போ அவர்கள் வருவார்கள், போவார்கள், தூங்குவார்கள், வாங்குவார்கள், இவர்கள் வாங்குவார்கள், போவார்கள், எழுதுவார்கள்। சரி, यहाँ पर स्त्रीलिंग के लिए, फेमिनिन जेंडर के लिए इसको हिंदी में मैं जाऊंगी है, तुम जाओगी, वो जाएगी, ये जाएगी, हम जाएंगे, आप जाएंगी, वे जाएंगी, ये जाएंगी। ये तो स्त्रीलिंग के लिए है। ये तो पुल्लिंग के लिए है, मैं जाऊंगा, तुम जाओगे, वो जाएगा, ये जाएगा, हम जाएंगे, आप जाएंगे, वे जाएंगे, ये जाएंगे। फार्मूला मैं ऊंगा, तुम होगे, वो येगा, ये येगा, हम येंगे, आप येंगे, वे येंगे, ये येंगे। ये तो पुल्लिंग के लिए है फॉर मैस्कुलिन जेंडर। फेमिनिन जेंडर के लिए ऊंगी, मैं ऊंगी, तुम होगी, वो येगी, ये येगी, हम येंगे, आप येंगे, वे येंगी, ये आपको मालूम है। लेकिन तमिल में ये नियम नहीं है। तमिल में सिर्फ वो ये के लिए अवन अवल, सिर्फ ये दोनों ही चीज होगा। अवन के बाद अवल, अवन की जगह अवल आएगी, इवन की जगह इवल आएगी, बस। अवन अवन अवल आएगा, इवन के इवल आएगा। 10 साल इनकी जगह इन लगाते हैं, तो ये वर्ल्ड, यहाँ पर
इल आएगा, वाल, यहां भी वाल, वान की जगह वाल, या अवन की जगह अवल, इवन की जगह इवल, सिर्फ ला, इल, அவன் வருவான், இவன் வருவான், அவள் வருவாள், இவள் வருவாள், அவன் வருவான், इवन வருவான், அவள் வருவாள், இவள் வருவாள். ये दोनों फर्क है, बाकी सब सेम है. நான் வருவேன், நான் தூங்குவேன், நான் பேசுவேன், நான் எழுதுவேன், நான் படிப்பேன், நான் வாங்குவேன், நான் எழுவேன், நீ வருவாய், நீ போவாய், நீ எழுதுவாய், நீ பார்ப்பாய். बहुत सारे सवाल, बहुत सारे वाक्य हम बना सकते हैं. इसी प्रकार அவன் வருவான், அவன் போவான், அவன் எழுதுவான், அவள் வருவாள், அவள் போவாள், அவள் எழுதுவாள். स्त्रीलिंग के लिए इसी प्रकार இவன் வருவான், இவன் போவான், இவள் வருவாள், இவள் போவாள், நாங்கள் போவோம், நாங்கள் போவோம். ஸ்त्रीलिंग के लिए भी நாங்கள் போவோம், पुल्लिंग के लिए भी நாங்கள் போவோம், நாங்கள் போவோம், நாங்கள் வருவோம், நாங்கள் எழுதுவோம், நாங்கள் பார்ப்போம், நாங்கள் படிப்போம், நீங்கள் வருவீர்கள், நீங்கள் தூங்குவீர்கள், நீங்கள் வாங்குவீர்கள், நீங்கள் பாடுவீர்கள், நீங்கள் கேட்பீர்கள், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் வருவார்கள், அவர்கள் வாங்குவார்கள், அவர்கள் படிப்பார்கள், அவர்கள் விளையாடுவார்கள், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் பெறுவார்கள், இவர்கள் வருவார்கள், इवர்கள் பெறுவார்கள், इवர்கள் பார்ப்பார்கள். इस प्रकार यहाँ पर वार्गल आ जाएगा. तमिल में फॉर्मूला जो है நான் வேன், நீ வாய், அவன் வான், அவள் வாழ், இவன் வான், இவள் வாழ், நாங்கள் போம், நீங்கள் வீர்கள், அவர்கள் வார்கள், इवர்கள் வருவார்கள். इस प्रकार तमिल में नहीं सिखाएंगे. हम लोग तमिलनाडु में तमिल ऐसा नहीं सिखाएंगे, क्योंकि आपकी सुविधा के लिए, आपको आसानी से समझ में आने के लिए मैं इस प्रकार सिखा रहा हूं. लेकिन तमिल में ऐसा नहीं सिखाएंगे. ऐसा अलग करके धातु को और वर्ब को अलग करके नहीं दिखाएंगे. लेकिन तमिल में ऐसा नहीं दिखाएंगे, सेम एक साथ सिखाएंगे. ये फॉर्मूला तमिल में नहीं सिखाएंगे, सिखाएंगे लेकिन इस प्रकार नहीं सिखाएंगे, क्योंकि आपके वास्ते सिखाएंगे. हम सिखा रहे हैं क्योंकि आप उत्तर भारतवासी हैं, आपके हाथों में तमिल आ रही है, तमिल माता आपके हाथों में आ रही है. आप उनसे उन्हें अपना लें और चूम लें, प्यार करें, अपना लें, सीखें, ताकि आपके लिए काम आएगा, समय पर काम आएगा. ये बात नहीं है कि ये हमारे लिए जरूरत नहीं है, ऐसी बात नहीं है. समय पर काम आएगा. यहाँ की सरकार भी जो बोलती है, जो सीखते हैं वो सीख रहे हैं, लेकिन वहां पर आपको जरूरत नहीं है. लेकिन जब यहाँ आने का मौका, अवसर आएगा, तो आपको सीखने का मौका मिलेगा, सीखने की जरूरत पड़ेगी. तब हम दिक्कत में पड़ जाएंगे, अरे हमने क्या कर दिया. क्योंकि आपके घर में आ रही है, आपके घर में आ रही है, आपके पॉकेट में है, आपके हाथ में है. हर आदमी के हाथ में आजकल सेलफोन है. आपके हाथ में तमिल है. हमारा घर में बच्चा है, उसके हाथ में हमेशा सेलफोन है. देखो अब भी पकड़े खड़ा है, उसके हाथ में अब भी. जब उठता है, सोता है, बैठता है, जब अपने आप नींद आ जाती है, तभी उसके हाथ से सेलफोन छूटता है. तब तक उसके हाथ से सेलफोन नहीं छूटता. चाहे बच्चा हो, चाहे बच्ची हो, चाहे जवान हो, चाहे विद्यार्थी हो, कोई भी हो, उनके हाथ से सेलफोन छूटता नहीं है. इसलिए आपके हाथ में तमिल है, आपके हाथ में तमिल है, आप उसको अपनाइए और इस मौके का फायदा उठाइए. यही मेरी आपसे सविनय प्रार्थना है. मुझे ये लालच नहीं है कि उधर भारत वाले भाइयों बहनों आप लोग तमिल सीखें, हाँ ये सब लोग सीख लें, तमिल सीखें. आपके लिए बोझ नहीं है, कोई भी विद्या हमारे लिए बोझ नहीं है. आपको सुभाष साहनी का एक श्लोक आपको याद रहेगा. आप तो उत्तर भारत वाले हैं, आपको याद होगा. ये जो है विद्या जो है वो अपूर्व निधि है. एक श्लोक है, सुभाष साहनी का श्लोक है, शायद आपको मालूम होगा. मैंने उस दिन भी कहा था आपको. वो बोलता है, क्या बोलता है विद्या के बारे में, क्या बोलता है ना, विद्या एक धन है,
विद्या धन है, धनम कहते हैं, संस्कृत में उसको धनम कहते हैं। धनम बोलने से धन होता है, उसका मीनिंग होता है। वहां पर जब सुभाष रानी का श्लोक है, क्या है, ना चोर परिहार्यम, चोर इसको चुरा नहीं सकते, विद्या को चोर नहीं चुरा सकते। न भ्रातृव्राज्यम, विद्या को हम अपने भाई बहनों को बांट नहीं सकते। न न राजहस्यम, सरकार इसे नहीं हड़प लेगी, नहीं हड़प लेगी। और न बारकारी, जितना भी पढ़े हमारे लिए बार नहीं है, एक बोझ रखो सिर पर रखो बोझ नहीं है, दूसरा बोझ रखो बोझ है, तीसरा गड्ढ गांठ रखो बोझ है। लेकिन एक पढ़ो, दो पढ़ो, तीन पढ़ो, 3 डिग्री पाओ, 4 डिग्री पाओ, 5 डिग्री पाओ, चाहे जितनी डिग्री पाओ, वो अपने लिए बार नहीं है, भार रूप नहीं है, लोड नहीं है, वजन नहीं है, ना बारकारी। ठीक है। व्यय कुर्ते वर्धितम, हमारे हाथ में आज 100 रुपया है, 100 रुपया है, अब 10 रुपया, 1 घंटे के बाद 10 रुपया, और 2 घंटे के बाद 10 रुपया, ऐसा 1 घंटे में 10 रुपया खर्च करते जाएंगे तो वो 100 रुपया क्या हो जाएगा, खत्म हो जाएगा। व्यय कुर्ते वर्धितम, लेकिन विद्या जो है जब हम आपको देते हैं तो वो बढ़ता रहेगा, खर्च करने से बढ़ेगा, घटेगा नहीं। विद्या ऐसा धन है, खर्च करने से घटेगा नहीं, बढ़ेगा। दूसरा धन जो है खर्च करने से घटेगा, लेकिन विद्या रूपी धन जो है घटेगा नहीं, बढ़ेगा। सो विद्या धनम सर्वधन प्रदानम, इसलिए कहा गया है कि विद्या धनम सर्वधन प्रदानम, विद्या रूपी धन सभी धनों से बढ़कर है, श्रेष्ठ है। इसलिए हमें विद्या को प्राप्त करना चाहिए। यूट्यूब के द्वारा आपके हाथ में आ रही है तमिल, आपके पॉकेट में आ रही है तमिल, आप इसको अपनावें और गले लगा दें और सीखें, फायदा उठावें। इन शब्दों के साथ मैं आज का भाषण समाप्त करना चाहता हूँ। इसके साथ ही गिनती 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100। अब तमिल में 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66
66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ये गिनती है। 100 तक मैंने सिखा दिया। आप पहले रोज मैं सिखा रहा हूँ, याद रखिए, मनन करके रखिए। और साथ ही मैंने वो कुरल भी सिखाया, त्रिकुल भी सिखाया है। उस त्रिकुल को भी अपमान करके आपको काम आएगा, समय पर काम आएगा। सभा में, सोसाइटी में, चाहे आपको आप कोई निबंध लिखें, ऐसे लिखें, उसके लिए भी आप उसको आप उदाहरण के रूप में दे सकते हैं। और बात करते समय भी, भाषण में भी आप उसका उपयोग कर सकते हैं। और जीवन में, जीवन के हर पहलुओं में त्रिकुल गूंजेगा। आपको आप पढ़ के देखिए, रसास्वादन करके देखिए, जीवन की हर दिशा में वो हमारे लिए सबक सिखाएगा, हमारे लिए विवेकपूर्ण रूप से हमें सबक सिखाएगा, हमारे दिमाग में वो गूंजता रहेगा। इसलिए आप दोहे भी सीखिए, मनन कर लीजिए और इसको सिलाई कीजिए। और जहाँ तक हो सके अपने दोस्तों में, रिश्तेदारों में बांटिए और सबके करने को कहिए। आप भी कीजिए। इन प्रार्थना के साथ आज का भाषण समाप्त करना चाहता हूँ। कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन। रोज आपसे मिलूंगा, तब तक रोज कल आपसे मिलूंगा। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन। धन्यवाद। நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். ஜெய் ஹிந்த்.